நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது 24 நியூஸ் தமிழ். வணக்கம். 24 நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் வித்யா. சென்னை புளியந்தோப்பு போக்குவரத்து சரகம் உட்பட்ட K1 செம்பியம் போக்குவரத்து காவலர்களுக்கு வெயில் மற்றும் தூசியினால் ஏற்படும் கண் உபாதையில் இருந்து பாதுகாத்துக் கொள்ள இலவச கண்ணாடி வழங்கும் நிகழ்ச்சி தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. சென்னை பெரம்பூர் K1 செம்பியம் போக்குவரத்து காவல் நிலையத்தில் பணி செய்யும் போக்குவரத்து காவலர்களுக்கு வெயில் மற்றும் தூசியினால் ஏற்படும் கண் சம்பந்தப்பட்ட உபாதைகள் வராத வண்ணம் K1 செம்பியம் போக்குவரத்து ஆய்வாளர் திரு ராஜ்மோகன் அவர்களின் ஏற்பாட்டில் அகர்வால் கண் மருத்துவமனையுடன் இணைந்து தனியார் திருமண மண்டபத்தில் போக்குவரத்து காவலர்களுக்கு கண்களை பாதுகாக்கும் விதத்திலும் வெயில் தாக்கத்தில் இருந்து பாதுகாக்கவும் கண் கண்ணாடி வழங்கப்பட்டது. இதில் புளியந்தோப்பு உதவி ஆணையர் திரு முருகராஜ் கலந்து கொண்டு காவலர்களுக்கு கண்ணாடிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் அகர்வால் கண் மருத்துவமனையின் ஜெனரல் மேனேஜர் திரு வசந்த் கேப்ரியல், திரு சக்தி மற்றும் குழுவினர்கள் கலந்து கொண்டனர். இவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் செம்பியம் போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் திரு வினோத் ரவிச்சந்திரன் மற்றும் காவலர்கள் பாராட்டி பேசினார்கள். இதில் சுமார் 60க்கும் மேற்பட்ட காவலர்கள் கலந்து கொண்டு வெயில் மற்றும் தூசிகள் இருந்து பாதுகாக்கும் வண்ணம் கண் கண்ணாடியை பெற்று சென்றனர். இந்நிகழ்ச்சியின் ஒரு கட்டமாக K1 செம்பியம் காவல் நிலையத்தில் 2ஆம் நிலை பெண் காவலராக பணியாற்றும் திருமதி சரஸ்வதி அவர்களுக்கு ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடு சார்பில் தமிழ்நாடு முதல்வர் டிராபி விளையாட்டு நிகழ்வில் குண்டு எறிதல் போட்டியில் வெற்றி பெற்றதற்காக அவருக்கு பதக்கங்களும் மற்றும் சான்றிதழும் போக்குவரத்து காவல் உதவி ஆணையர் திரு முருகராஜ் வழங்கினார்.